ரீசெண்டா தமிழ் சினிமா பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட செக்டர் ஆஃப் மூவிஸ் வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்றது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, இல்ல ரொம்ப கம்மியாயிடுச்சு, இல்ல அப்படி வந்தாலுமே முன்னைய அளவுக்கு அது இல்ல அப்படின்னு சொல்லப்படுற ஒரு செக்டார் ஆஃப் மூவிஸ் என்ன அப்படின்னா கமர்ஷியல் மூவிஸ். போன வருஷம் வந்ததுல எல்லா ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு நல்ல கமர்ஷியல் மூவி ஒரு ஒரு 4-5 சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 மூவி வந்து ஒண்ணு அப்படின்னா அமரன் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. ஒண்ணு அது வந்து பயோகிராபிக்கல் ஃபிலிமே பட் கமர்ஷியலா எடுத்திருந்தாங்க எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் வச்சு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா லப்பர் பந்து. இதை தவிர வேற எந்த கமர்ஷியல் மூவி, ஏன் கமர்ஷியல் மூவி முக்கியம் அப்படின்றத இந்த வீடியோ பேசுறோம். கமர்ஷியல் மூவி எவ்வளவு முக்கியம், எதுக்காக முக்கியம் பேசுறதுக்கு முன்னாடி கமர்ஷியல் மூவினா என்ன, கமர்ஷியல் மூவி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்மளால வந்து டிஃபைன் பண்ணிட முடியாது. சோ இதுக்கப்புறம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பாயிண்ட் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட், ஒரு கமர்ஷியல் மூவின்றது எந்த ஒரு படம் எல்லா ஆடியன்ஸையும் போய் ரீச் ஆகுது. இப்போ ஸோ எந்த படம் இந்த எல்லா சென்டர்லயும் போய் ரீச் ஆகுது. ஒரு சில ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தேட்டர் 2 தேட்டர் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு தேட்டர் 2 தேட்டருமே எந்த படத்துக்கு ப்ரையாரிட்டிஸ் தராங்க, எந்த படம் வந்தா கண்டிப்பா எனக்கு காசு கிடைச்சிரும்ன்றத நம்பி எந்த படத்தை எடுக்கிறாங்க, அந்த மாதிரி படங்கள் கமர்ஷியல் மூவிஸ்.